தாவர உண்ணிகள் தாவரங்களை மட்டும்தான் சாப்பிடும் அப்படின்னு நினைச்சோம்னா அது இல்ல. தாவர உண்ணிகள்லயே மாமிசம் சாப்பிடக்கூடிய விலங்குகள் நிறைய இருக்கு. மான் தாவர உண்ணி தான், இருந்தாலும் அது மாமிசம் சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளது. என்னன்னா ஒரு மான் ஒரு பாம்பை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கி சாப்பிடுற வீடியோ தான் அது. பாம்பு மட்டும் இல்ல, இப்ப அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த மான் மெதுவா அழகா அந்த புற்களை சாப்பிட்டுட்டே இருக்கும், சுத்தி பறவைகள்லாம் பறந்துட்டு இருக்கும். அந்த நேரத்துல கீழே ஒரு பறவை அப்படியே போயிட்டு இருக்கு, அது பாக்குது. பார்த்த உடனே எந்தவித சலனமோ இல்ல பதட்டமோ இல்லாம அது மாட்டுக்கு போய் மெதுவா அந்த பறவையை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்குது. இந்த மான்கள் மட்டும் இல்லாம ஆடு மாடு குதிரைன்னு இன்னும் நிறைய விலங்குகளுக்கு வேற வேற விதமான மாமிசம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கிறது ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த லிஸ்ட்லயே காசி நீ மாடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு விலங்கு இருக்கு அப்படின்னா அது அணில்கள் தான். தோட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்களையும் நட்சையும் சாப்பிட்டு வளரும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா அதுங்களுக்கு எலும்புகளை கொறிக்கக்கூடிய, அதுவும் ரொம்ப அதிகமாவே கொறிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாட்டு அணில்களுமே இந்த மாதிரி எலும்புகளை கொறிக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பறவைகள் எலிகள் இந்த மாதிரியான விலங்குகளையும் அதுங்க சாப்பிடும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சரி, இப்போ மாமிசம் சாப்பிடக்கூடிய அந்த தாவர உண்ணிகளோட கதைக்கு வருவோம். இதுங்களை ஆப்பர்ச்சுனிட்டிக் கார்னிவோர்ஸ், அதாவது சந்தர்ப்பவாத மாமிச உண்ணிகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேரை வச்சும் அதுங்க எப்படி அந்த சாப்பாடு கிடைக்குது அப்படிங்கிறத வச்சுமே நாம சில விஷயங்களை யூகிக்கலாம். என்னன்னா சிங்கம் மாதிரியோ இல்ல புலி மாதிரியோ மற்ற வேட்டை விலங்குகள் மாதிரியோ காத்திருந்து வேட்டையாடி அந்த சாப்பிடக்கூடிய பழக்கம் அந்த விலங்குகளுக்கு கிடையாது. அதுங்களுக்கு அதுவாகவே அந்த சாப்பாடு கிடைக்கும். ஏதாவது மனுஷங்க போட்டிருப்பாங்க, இல்லைன்னா அது கீழே ஏதாவது கிடைக்கும். அந்த மான் பார்த்தோம் இல்லையா, சும்மா சாப்பிட்டுட்டே இருந்துச்சு புல்ல, அந்த நேரத்தில் ஒரு பறவை கிடைச்சி உடனே அந்த பறவை பிடிக்கி சாப்பிடு இல்லையா, அந்த மாதிரி அதுவாகவே அந்த சாப்பாடு அந்த விலங்குகளுக்கு கிடைக்கும். அப்படியே கிடைச்சாலும் அது சாப்பிட தேவையில்லையே, அது ஒரு தாவர உண்ணி தானே, அதை விட்டுட்டு போக வேண்டியதானே, ஏன் சாப்பிடுது அப்படின்னு கேட்டோம்னா இப்போ ஒரு உயிர் இருக்கு, அதுக்கு எலும்பு இருக்கு அப்படின்னா அந்த எலும்புகளோட வளர்ச்சிக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கால்சியம் வெளியில சாப்பிடக்கூடிய சாப்பாடு மூலமா கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல தான் நிறைய தாவர உண்ணிகளுக்கு இந்த மாதிரி எலும்புகளை சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கு. ஏன்னா அந்த எலும்புகள் மூலமா அந்த கால்சியத்தை அது எடுத்துக்குது. இந்த மாதிரி எலும்புகளை சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஆஸ்டியோபேஜியா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது போக இன்னும் உடம்புக்கு நிறைய மினரல்ஸும் நிறைய சத்துக்களும் தேவை. அந்த சத்துக்கள் எல்லாம் அதுங்க நார்மலா சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்திலையும், நார்மலாவே சாப்பாடு ரொம்ப கம்மியா இருக்கு, தட்டுப்பாடு இருக்கு அப்படிங்கிற பட்சத்திலையும் இந்த மாதிரி ஈஸியா கிடைக்கக்கூடிய உணவுகளை அதுங்க தாராளமா எடுத்து சாப்பிட்டுருதுங்க. அது மூலமா அதோட சாப்பாடு தேவையையும் தேவையான சத்துக்களையுமே அதுல இருந்து அதுங்க எடுத்துக்குதுங்க. ஆனா என்னதான் தாவரம் மாமிசம் ரெண்டையுமே சாப்பிட்டாலுமே அதுங்களை மனுஷங்களை சொல்ற மாதிரி ஆம்னிவோர்ஸ் அப்படின்னு சொல்றதே கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டிக் கார்னிவோர்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அதுங்களுடைய உடல் அமைப்பே, அதோட செரிமான மண்டலமே தாவரங்களை சரியா செமிச்சு சாப்பிடக்கூடிய வகையில தான் அதுங்க உருவாயிருக்கு. மாமிசம் சாப்பிடும் போது அதை அந்த செரிமான மண்டலம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குது, அவ்வளவுதான். இது போக இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த விலங்கு எதுவுமே எனக்கு இப்ப கறி கண்டிப்பா வேணுமே, நான் சாப்பிடலன்னா செத்து போயிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கவே இருக்காதுங்க. வேட்டையாடவே செய்யாது, முன்னாடியே சொன்ன மாதிரி கிடைச்சா சாப்பிடும், அவ்வளவுதான். அதனாலதான் இதுங்களை ஆப்பர்ச்சுனிட்டிக் கார்னிவோர்ஸ் சொல்றோம், ஆம்னிவோர்ஸ் சொல்றது இல்ல. ஆனா அணில்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதுங்க ஆப்பர்ச்சுனிட்டிக் கார்னிவோர்ஸும் இல்ல, அதுங்க ஹெர்பிவோர்ஸும் கிடையாது. இயற்கையாவே அதுங்களுக்கு ரெண்டையுமே சாப்பிடக்கூடிய பழக்கம், அதாவது வேட்டையாடி தேடி போய் ரெண்டையுமே எடுத்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கிறதுனால அதுங்களை ஆம்னிவோர்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க.